அண்ணல் அம்பேத்கரை அடக்க நினைத்த அதே ஆதிக்க கூட்டம் இன்று அவரை துதிப்பது போல நடிக்கிறது. அதுதான் அவரது வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். எல்லா விதத்திலும் தன்னை அடக்கி ஒடுக்கும் ஓர் அமைப்புக்குள் இருந்து கல்வி எனும் ஆயுதத்தால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மேலெழுந்த அறிவுச்சூரியன்தான் அம்பேத்கர் என்று அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அன்று அம்பேத்கரை அடக்க நினைத்த அதே ஆதிக்க கூட்டம் இன்று அவரை துதிப்பது போல் நடிக்கிறதே, அதுதான் அவரது வெற்றி என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் வாழ்வே ஒரு பாடம், அவரது போராட்டங்களே சமத்துவ சமூகத்தை நோக்கிய பயணத்தில் நமக்கு ஊக்கம் என்றும் கூறியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் எனும் பேரொளியின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக காணப்பட்ட நிலையில் நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாயும் சவரனுக்கு 320 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இன்று சந்தையில் ஒரு கிராம் 12,040 ரூபாய்க்கும் சவரன் 96,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 199 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வந்த பாலம் திடீர் என்று சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு சார்பில் கொல்லம் கடம்பட்டு கோணம் இடையே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோட்டயம் அருகே மயிலக்காடு என்ற இடத்தில் மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று பாலத்தின் ஒரு பகுதி புதைந்தது. இதனால் நிலநடுக்கம் வந்தது போல கான்கிரீட் சர்வீஸ் சாலையில் பெரும் பிளவுகள் ஏற்பட்டன. இந்த விபத்தில் பள்ளி வாகனம் ஒன்றும் சில கார்களும் சிக்கிக் கொண்டன. கட்டுமானம் தரமானதாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இல்லாததால் பாலம் சேதமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் கட்டுமான நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் சாலை சேதம் அடைந்த இடத்தில் உரிய நிபுணர்கள் நியமித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. சபரிமலையில் நேற்று ஒரே நாளில் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சபரிமலையில் மண்டலகால பூஜையை ஒட்டி நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. முதல் நாளில் இருந்தே சபரிமலையில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் காணப்படுகிறது. மழை காரணமாக கடந்த சில நாட்களாக கூட்டம் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். இன்றும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. பெரிய நடைப்பந்தல், சிறிய நடைப்பந்தல் அமைந்துள்ள பகுதிகளில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனத்துக்காக காத்திருக்கிறார்கள். இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பதால் சபரிமலையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக பம்பையில் இருந்து சன்னிதானத்திற்கு எடுத்து வரக்கூடிய பொருட்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. சன்னிதானத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா அருகே ஆரஞ்சு பழங்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிதறி கிடந்த பழங்களை உள்ளூர் மக்கள் போட்டி எடுத்துச் சென்றனர். ஜலவாரில் இருந்து சுமார் 15,000 கிலோ ஆரஞ்சு பழங்களை ஏற்றிக்கொண்டு கோட்டா நோக்கி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் லாரியில் இருந்து நிலத்தில் சிதறிய பழங்களை மக்கள் கொண்டு சென்றனர். ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் கொடைக்கானலில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. குறிஞ்சி மலர்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளதாகவும் அதில் 30க்கும் மேற்பட்ட வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காணப்படுகிறது. இந்நிலையில் அட்டுவம்பட்டி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் குறிஞ்சி மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 2030ஆம் ஆண்டுதான் இந்த குறிஞ்சி மலர்கள் பூக்கும் என கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெண் ஒருவர் சாலையில் தவறவிட்ட 50,000 ரூபாய் பணக்கட்டை அவரது கண்முன்னே இளைஞர் ஒருவர் எடுத்துச் சென்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடை வீதிக்கு சென்றுவிட்டு திரும்பிய அப்பெண் கைப்பையில் இருந்து பணம் நழுவி விழுவது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது.
பின்னால் பைக்கில் வந்த இளைஞர் பணத்தை எடுத்த பிறகே அப்பெண் உணர்ந்து இளைஞரை பிடிக்க முயன்றார். இருப்பினும் கொள்ளையன் தமது கூட்டாளியுடன் தப்பிச் சென்றார். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு இளம் பாடகி தியா பாடியுள்ள ஜெய்பீம் என்ற பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் இந்த பாடலை வெளியிட்டுள்ளனர். இளம் தலைமுறையினருக்கு அம்பேத்கரின் சிந்தனைகளை கொண்டு சேர்க்கும் முயற்சிகளில் ஒன்றாக இந்த பாடல் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.